41வது ஸ்லோகம். ये मृत्युधर्मिणस्तेषां वरदानेन दर्पिता मरिष्यामो न मन्यन्ते ते मूढा मन्दचेतसा. அப்படியானா பிரம்மா தொடங்கின தேவர்களும் நிரந்தரம் கிடையாது. அப்படி இருக்கிற பிரம்மா கிட்டேந்து வரம் வாங்கி அகங்காரம் ஆயிட்டு நான் இறந்து போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற முட்டாளாக்கும் உன்னோடு பிரபுவா இருக்கிற மகிஷன். பிரம்மாவுக்கே மகாபிரளயத்துக்கு எத்தையாக்கும் காலகட்டம் அப்படிங்கிற ஆயுள் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறத அந்த பிரம்மா கிட்டேந்தே மரணம் சம்பவிக்காத மாதிரி ஒரு வரம் வாங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். பிரம்மாவோடு ஒரு நாள், ஒரு வருஷம், அப்படி 100 வருஷம், இதுக்கெல்லாம் கால கணனைகள் அப்படிங்கிறது இருக்கு. எல்லாம் வியவஸ்தை பண்ணப்பட்டிருக்கு. ഓരോ യുഗത്തിലെയും அந்த பிரபஞ்சாதிபனாயிட்டு ஸ்தானமேற்கிறவராக்கும் இங்க மனு அப்படின்னு சொல்றது. பூமியோடெல்லாம் ஒரு ராஜ்யத்தோட ராஜா அப்படின்னு சொல்லலாம். ஒரு ராஜ்யத்தை பரிக்கிறவர் ராஜா. நிறைய ராஜ்யங்களை பரிக்கிறவர், இந்த பூமிய நிறைய ராஜ்யங்களை ஒரு சேர பரிக்கிறவர் அப்படின்னு சொன்னா சக்கரவர்த்தி. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை ஃபுல்லா பரிபாலனம் பண்றவராக்கும் அந்த ஸ்தானத்துக்கு பேராக்கும் மனு அப்படிங்கிறது. அப்ப 14 மனுக்கள் ഓരോ കൽപ്പത്തിലെയും இருக்கா. ஸ்வயம்புவ மனு அவரோட பதவி காலம் அப்படிங்கிறது 72 சதுர்யுகங்கள். சாரோஜிஷ மனு பதவி காலம் 72 சதுர்யுகம். உத்தம மனு பதவி காலம் 72 சதுர்யுகம். தாபச மனு பதவி காலம் 72 சதுர்யுகம். ரைவத மனு பதவி காலம் 72 சதுர்யுகம். 6வது மனுவான சாட்சுஷ மனு அவளோட பதவி காலம் அப்படிங்கிறது 72 சதுர்யுகம். அப்போ ஸ்வயம்புவ மனுவோடு அந்த ஆட்சி காலத்துக்கு சொல்றதாக்கும் ஸ்வயம்புவ மன்வந்தரம். சாரோஜிஷ மனுவோடு ஆட்சி காலத்துக்கு சொல்றதாக்கும் சாரோஜிஷ மன்வந்தரம். உத்தம மனுவோடு ஆட்சி காலத்துக்கு சொல்ற பேராக்கும் உத்தம மன்வந்தரம். அதே மாதிரி தாபச மன்வந்தரம், ரைவத மன்வந்தரம், 6வது மனுவான சாட்சுஷ மன்வந்தரம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது 7வது மனுவான வைவஸ்வதனோடு காலகட்டமாக்கும். அதனால வைவஸ்வத மன்வந்தரம். நீ அடுத்தது வரப்போறதாக்குமே 8வது மனுவோடு காலகட்டம், சாவர்ணி மனுவோடு கதை. அந்த சாவர்ணி மனுவோடு காலகட்டம், அந்த சாவர்ணி மனுவோடு கதையாக்கும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் தேவி மகாத்மியத்துல. அதுக்கப்புறமா வர்றது தட்ச சாவர்ணி, அதுக்கப்புறமா பிரம்ம சாவர்ணி, அதுக்கப்புறம் தர்ம சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தேவ சாவர்ணி, இந்திர சாவர்ணி, இப்படின்னு 14 மனுக்கள். இப்போ பிரம்மாவுக்கு ஒரு பகல் அப்படிங்கறதாக்கும் ஒரு கல்பம். அந்த ஒரு பகல்ல இப்படி 14 மனுக்களாக்கும் இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்றா. மகாமாயையோடு அனுகிரகத்தால சாவர்ணி எப்படி ஆக்குமோ 8வது மன்வந்தரத்துல மனுவாயி வரப்போறார். அந்த கதையை நான் விஸ்தரிச்சு டீட்டெயில் ஆயிட்டு சொல்றேன். நம்ம இப்ப இருக்கிறது 7வது மன்வந்தரத்திலேயாக்கும் அதிபதி அப்படிங்கிறவர் வைவஸ்வதனாக்கும். 8வது மன்வந்தரத்துல வரப்போற சாவர்ணி மனுவோடு கதையாக்கும் மார்க்கண்டேய மகர்ஷி ஜெய்மினிக்கு 2வது மன்வந்தரத்துல, அதானது சுவாரோஜிஷ மன்வந்தரத்துல சொல்றார்.
சொல்லி கொடுக்கறாரு டீட்டெயில் ஆயிட்டு. அதே ஆக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2ஆம் மன்வந்தரத்துல சொல்லி கொடுக்கிற கதை நம்ம தேவி மகாத்மியம் வழி 7வது மன்வந்தரத்துல கிருதயுகம் முடிஞ்சு, துவாபர யுகம் முடிஞ்சு, திரேதாயுகம் முடிஞ்சு, கலியுகத்துல பாராயணம் செய்யறோம். அதே மாதிரி அந்த தேவி மகாத்மிய கதைகளை காது கொடுத்து கேட்கிறோம். இத நம்ம நன்னா நினைவுக்கு கொண்டு வந்துக்கணும். எப்போ எந்த காலகட்டத்திலேயாக்கும் இந்த கதை சொல்லப்படுறது அப்படிங்கிறதையும், எந்த காலகட்டத்திலேயாக்கும் நம்ம இந்த கதையை கேட்கிறோம் அப்படிங்கிறதையும், எந்த காலகட்டத்திலேயாக்கும் இந்த கதை நடக்க போறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். வரப்போற விஷயமாக்கும் மார்க்கண்டேயர் முன்னாடியே சொல்றார். அப்ப இங்க ஒரு டவுட், மார்க்கண்டேயனுக்கு 2வது மன்வந்தரத்துல 8வது மன்வந்தரத்துல வரப்போற விஷயத்தை எப்படியாக்கும் சொல்ல முடியும் அப்படின்னு. மார்க்கண்டேயன் அப்படிங்கிறவர் சிரஞ்சீவியாக்கும். மார்க்கண்டேயன், நாரதர், ஸ்ரீசுகன் இவாளெல்லாம் சிரஞ்சீவிகளாக்குமே. நைமித்திக பிரளயத்துல பிரம்மா தூங்கறத்த மரணம் சம்பவிக்காத்தவாளாக்கும் இந்த சிரஞ்சீவிகள். பிரம்ம ஆயுள் வரைக்கும் இவாளுக்கும் ஆயுள் உண்டாகும். அதனாலேயே ஓரோ யுகத்துல இருக்கிற விஷயங்களை அவ பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனாலேயே அடுத்தது வரப்போற யுகத்துல என்ன விஷயங்களா இருந்தாலும் அவ சொல்லுவா. அதே மாதிரி சதுர்யுகங்களில என்ன விஷயங்கள் நடந்தாலும் அவளுக்கு சொல்லறதுக்கு சாதிக்கும். எல்லா சதுர்யுகங்களிலையும் ஒரே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச பரிபாலனம் நடத்துறதுக்கு அதிபதிகள் வந்து சேருவா. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இதெல்லாம் சேர்ந்ததாக்குமே ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிற மகாயுகம். சதுர்யுகம் சொன்னாலும் மகாயுகம் சொன்னாலும் ஒண்ணுதான். இந்த 4 யுகங்கள் கிருத, திரேதா, துவாபர, கலியுகங்கள் சேர்ந்து அவளை ஒட்டுக்க சொல்ற பேராக்கும் மகாயுகம். அப்படி இல்லைன்னா சதுர்யுகம் அப்படிங்கிறது. ஒரு சதுர்யுகத்துல 4 யுகங்கள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்ததாக்கும் பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்ததாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி அப்படிங்கிறது. அப்ப 2000 சதுர்யுகங்களாக்கும் பிரம்மாவோடு ஒரு அகசு, அதானது ஒரு நாள் அப்படிங்கிறது. நமக்கு 12 மணிக்கூர் இருக்கே ராத்திரி ஆயிட்டும், 12 மணிக்கூர் பகல் ஆயிட்டும் இருக்கு. இப்படி 12 24 மணிக்கூர் கழிஞ்சாலாக்கும் நமக்கு ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாளுக்கு வரோம் நம்ம. அதே மாதிரி பிரம்மாவுக்கு 1000 சதுர்யுகம் பகலும் 1000 சதுர்யுகம் ராத்திரியும் முடிஞ்சாப்னா அவருக்கு ஒரு நாள் முடியும் அப்படின்னு பாக்குறோம். பிரம்மாவோடு பகலாக்கும் ஒரு கல்பம், அந்த கல்பத்திலேயாக்கும் சிருஷ்டி உண்டாவது. மனுக்கள், பிரஜாபதிகள், இந்திரன், அஷ்டதிக் பாலகர்கள், சூரியன், வருணன், அக்னி, சந்திரன், கிரகங்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆயிட்டு இந்த பிரபஞ்ச சிருஷ்டி நடக்கிறது இந்த கல்பத்திலேயாக்குமே. பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகங்களாக்கும். ஒரு பகல் அப்படிங்கிற 1000 சதுர்யுகங்கள் அவசானிக்கிறத பகல் முடிஞ்சு நம்ம ராத்திரி தூங்குற மாதிரி பிரம்மா 1000 சதுர்யுகங்கள் தூங்கறதுக்கு ஆரம்பிப்பார். அந்த பிரம்மாவோடு தூக்கத்துக்கு சொல்ற பேராக்கும் நைமித்திக பிரளயம். நைமித்திக பிரளயத்துல சர்வ சராச்சரங்களும் பிரம்மாவோடு உதரத்துல படுத்துண்டு சூஷ்ம ரூபத்துல தூங்கும். ஆனா இந்த சிரஞ்சீவிகள் பகவான் நாராயணனை வாழ்த்தி ஸ்துதிச்சுண்டு மகர் லோகத்துல தூங்காம உட்கார்ந்துட்டு இருப்பா. சிரஞ்சீவிகளுக்கு மரணம் அப்படிங்கிறது கிடையாது. 14 லோகங்களா இருக்கிற பிரபஞ்சத்துக்கு மேலேயாக்குமே புவர்லோகம், ஜனலோகம், மகர்லோகம், சத்தியலோகம் இதெல்லாம் இருக்கு. அதனாலேயாக்குமே மார்க்கண்டேய மகர்ஷிக்கு வரப்போற 8வது மன்வந்தரத்துல இருக்கிற அந்த விஷயத்தை சொல்லறதுக்கு சாதிக்கிறது. பிரம்மாவோடு ஓரோ பகலிலையும் 14 மனுக்கள் பிரபஞ்ச பரிபாலனம் பண்ணுவா. மனுக்களோடு பதவியோடு காலம் அப்படிங்கிறது 72 சதுர்யுகங்களாக்கும். சதுர்யுகம் அப்படின்னாலும் மகாயுகம் அப்படின்னாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத இங்க மறுபடியும் எடுத்து சொல்லிக்கிறேன். கிருத, திரேதா, துவாபர, கலியுகங்கள் சேர்ந்ததாக்கும் ஒரு சதுர்யுகம், அப்படி இல்லைன்னா ஒரு மகாயுகம். அப்படி 72 சதுர்யுகங்களாக்கும் ஒரு மனுவோடு பிரபஞ்ச பரிபாலன காலம் அப்படிங்கிறது. 72 அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பிரம்மாவோடு ஒரு பகல், அதானது ஒரு கல்பம் அப்படிங்கிறது
அந்த சிருஷ்டி நடத்துற டைம் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகங்களாக்குமே. அப்ப அந்த 1000 சதுர்யுகங்களிலே ஆக்குமே இந்த 14 மனுக்கள் பரிபாலனம் பண்றா. அவளோடு அந்த பரிபாலன காலகட்டத்தை மன்வந்தரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப பிரம்மாவோட ஒரு கல்பம் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகங்கள். அப்ப அந்த 1000 சதுர்யுகத்துல 14 மனுக்களாக்கவே ஆட்சி பண்றா. அப்போ 1000 டிவைடட் பை 14, அப்போ கிடைக்கிறது என்னவாக்கும்னா 71.42857. அத ரவுண்ட் பண்ணி எடுக்கிறத 71.43 கிடைக்கும். அந்த 30க்கு மேல இருக்கிறதுனால നമ്മൾ அதை 72 ரவுண்ட் அப் ஆயிட்டு இந்த பக்கம் எடுத்தோம். அப்ப 72 யுகங்கள் அப்படி சதுர்யுகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கல்பத்துல 14 மனுக்களாக்கும் ஆட்சி பண்றா. அதுல ஒரு மனுவோடு மன்வந்தர காலகட்டம் அப்படிங்கிறது 72 சதுர்யுகங்களாக்கும். 72 சதுர்யுகங்கள் அப்படின்னாக்கா மனுஷ வருஷம் எത്രയാക്കും அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஒரு மகாயுகம் எത്ര வருஷம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு மகாயுகம் அப்படின்னா ஒரு சதுர்யுகம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கல்பம் அப்படின்னா எத்தனை வருஷமாக்கும் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். மனுஷனோடு 360 நாள் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாளாக்குமே. அப்படியாக்குமானா மனுஷாலோடு 360 வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு வருஷம். இப்ப நம்ம அந்த கால்குலேஷனை பார்க்கலாம். ஒரு சதுர்யுகம் அப்படி இல்லைன்னா ஒரு மகாயுகம் அப்படின்னா என்னவாக்கும்? 1200 தேவ வருஷமாக்கும் கலியுகம். அந்த கலியுகத்தோடு டபுள் அதாக்கும் துவாபர யுகம். அப்ப 1200 into 2 2400 தேவ வருஷமாக்கும் துவாபர யுகம். இனி திரேதாயுகம் அப்படிங்கிறது கலியுகத்தோடு த்ரிபிள் 1200 into 3 3600 வருஷமாக்கும் தேவ வருஷம். இதுல திரேதாயுகம். அதே மாதிரி கிருதயுகம் அப்படிங்கிறது 1200 கலி வருஷம் இன்டூ 4 கலியுக வருஷம் இன்டூ 4 அப்படின்னு பாக்கிறத கிருதயுகம் அப்படிங்கிறது 4800 தேவ வருஷம். இப்படி இத மனுஷ வருஷத்திலையும் பார்க்கலாம். அதுக்கு 360 குணிக்கணும். அப்ப 1200 தேவ வருஷம் அப்படிங்கிறது கலியுகமாக்கும் அப்படின்னு பார்த்தோம். அத 360 குணிக்கிறத இன்டூ பணர்த்த 4,32,000 வருஷமாக்கும் கலியுகம். இனி துவாபர யுகம் பாக்கிறத 2400 வருஷம் இன்டூ 360. 2400 எப்படி வந்தது அப்படின்னா கலியுகம் அப்படிங்கறது 1200 ஆக்குமே, அதனோட டபுள். அப்ப 2400 இன்டூ மனுஷனோடு ஒரு வருஷம் 360. அப்போ 8,64,000 வருஷமாக்கும் துவாபர யுகம். திரேதாயுகம் அப்படின்னு பார்த்தானாக்கா கலியுகம் அப்படிங்கிற 1200 வருஷம் இன்டூ த்ரிபிள் 3 அப்படின்னு பார்த்தானா 3600. அத 360 குணிக்கிறத 12,96,000 வருஷம். அப்போ அது திரேதாயுகம். இனி கிருதயுகம் அப்படின்னு பார்த்தானாக்கா கலியுகத்தோடு 4 மடங்கு 1200 into 4 இப்ப 4800. அத மனுஷ வருஷத்துக்கு கொண்டு வரத்த இந்த 4800 3600 2400 1200 எல்லாம் சொன்னது தேவ வருஷமாக்குமே. அத மனுஷ வருஷத்துக்கு ஆக்கிறதுக்காக்கும் இந்த 360 இன்டு பண்ணினது. அப்ப 17,28,000 வருஷங்களாக்கும் கிருதயுகம் அப்படிங்கிறது. தேவ வருஷத்துல ஒரு சதுர்யுக காலகட்டம் அப்படிங்கிறது 1200 வருஷங்களாக்கும் கலியுகம். அதே மாதிரி 2400 வருஷங்கள் துவாபர யுகம், அதாவது கலியுகம் അതിനോട് ഡബിൾ. ഇനി കലിയുഗത്തോട് ത്രിപിൾ അതാക്കും ത്രേതായുഗം. 1200 into 3 3600 വർഷം. ഇനി കലിയുഗം into 4
4800, 1200 × 4, 4800 വർഷമാക്കും കൃതയുഗം. ഇപ്പൊ ഇതെല്ലാത്തെയും കൂടി കൂട്ടത്തെ 12000 വർഷം தேவவர்ஷம் அப்படிங்கிறதாக்கும் ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது. நம்ம மகாயுகம் எத்தனையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம், சதுர்யுகம் எத்தனையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரே விஷயத்துக்கு நிறைய பேர்கள் உண்டே. இப்போ சதுர்யுகம் அப்படின்னா அதுக்கு பேரு மகாயுகம் அப்படின்னும், அது மகாயுகம் சொன்னாலும் சதுர்யுகம் சொன்னாலும் ஒண்ணுதான். இப்ப ஏதாவது ஒரு இடத்துல மாத்தி சொன்னாலும் அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனாலேயாக்கும் அதை ரிப்பீட் பண்றேன். அப்ப 12000 தேவவர்ஷம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மகாயுகம் அப்படின்னு அர்த்தம், சதுர்யுகம் அப்படின்னு அர்த்தம். பூமியை பரிபாலனம் பண்ற ராஜா சக்கரவர்த்திய மாதிரி இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்ற அந்த ஸ்தான அதிபதிக்கு சொல்ற பேராக்கும் மனு. மனுவோடு அதிகார காலமாக்கும் மன்வந்திர காலகட்டம் அப்படிங்கிறது. மனுஷ வருஷத்துல கணக்காக்கி பார்த்தானாக்கா கலி அப்படிங்கிறது, கலியுகம் அப்படிங்கிறது 1200 தேவவர்ஷம் இன்டு 360 அப்படின்னு பார்த்தா 4,32,000 வருஷம். அதே மாதிரி துவாபர யுகத்தோடு 8,64,000, திரேதாயுகத்தோடு 12,96,000, கிருதயுகத்தோடு 17,28,000. இது எல்லாத்தையும் கூட்டி சேர்த்தா 43,20,000 அப்படின்னு கிடைக்கும். இப்படி 43,20,000 ஆக்கும் ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது. 12,000 தேவவர்ஷம் அப்படின்னாலும் 43,20,000 மனுஷ வருஷம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். தேவ வருஷத்தை மனுஷனோடு வருஷத்துல இருக்கிற நாள்களால 360 குணிச்சானா அந்த சங்கியை கிடைக்கும். அப்ப 12,000 தேவ வருஷம் இன்டு 360 அப்படிங்கிறது 43,20,000 மனுஷ வருஷம். இதாக்கும் ஒரு மகாயுகம் அப்படி இல்லைன்னா ஒரு சதுர்யுகம் அப்படின்னு சொல்றது. 43,20,000 அப்படிங்கிறது ஒரு சதுர்யுகம் அப்படிங்கறத மறுபடியும் பாக்குறோம். இது மறந்து போகாக்கி இருக்கிறதுக்காக்கும் ஒண்ணுக்கு 2 தடவை எல்லாம் இங்க ரிப்பீட் பண்றது. இப்ப கலியுகம் ஆரம்பிச்சு എത്ര വർഷമാച്ചു എന്ന് പാർக்கலாம். കലിയുഗം ആരംഭിച്ചത് BC 3102 ഫെബ്രുവരി 17 வியாழக்கிழமை. என்ன அன்னைக்கே சொல்றது, ஒரு நாள் அப்புறக்கும் இப்புறக்கும் சொல்லப்படாதோ அப்படின்னு பார்த்தானாக்கா அன்னைக்கு ராத்திரி 11:55 சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இப்படி இருக்கிற சப்த கிரகங்கள் மேஷ ராசியில ஒரு சேர யோகம் செஞ்சு நின்னது. அப்படி யோகம் செஞ்சு நின்ன அந்த டைம்ல யுகம் ஆரம்பிச்சது, கலியுகம் ஆரம்பிச்சது. 2022 வரைக்கும் கலியுகம் ஆரம்பிச்சிட்டு இதோடு கூடிட்டு 5124 வருஷம் ஆயிடுத்து. அப்ப 72 சதுர்யுகங்களாக்கும் ஒரு மனுவோடு காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஒரு கல்பம் அப்படின்னா எத்தனை மனுஷ வருஷம் அப்படிங்கறத பார்க்கலாம். பிரம்மாவோடு பகல் அப்படிங்கறதாக்கும் ஒரு கல்பம் அப்படிங்கிறது, அதானது 1000 சதுர்யுகங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் ஒரு கல்பம். ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது 43,20,000 ஆக்கும் அப்படின்னு பார்த்தோம், இன்டு 1000. அப்போ 432 கோடி வருஷங்களாக்கும் பிரம்மாவோடு ஒரு கல்பம், அதானது பிரம்மாவுக்கு ஒரு பகல். இப்ப திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இப்படி எல்லாம் இருக்கே, ஓரோ கிழமைகள்லயும் நமக்கு பகல் வர்றது. அந்த பகல் முடிஞ்சு ராத்திரியாயி அடுத்த நாள் வருது. அதே மாதிரி அக்கம் இங்க பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கறது அக்கம் நம்ம பார்த்தோம், 432 கோடி வருஷம். அதே அளவுக்கு காலகட்டம் பிரம்மாவுக்கு ராத்திரியும் இருக்கு. அப்படி 432 கோடி வருஷம் பகலும் 432 கோடி வருஷம் ராத்திரியும் சேர்ந்து 432 × 2 864 கோடி வருஷமாக்கும் பிரம்மாவோடு ஒரு அகசு, அதானது ஒரு நாள். அப்படி 360 நாள்கள் சேர்ந்ததாக்கும் பிரம்மாவோடு ஒரு வருஷம் அப்படின்னு பார்த்தானாக்கா 3,11,040 கோடி வருஷமாக்கும் பிரம்மாக்கு ஒரு வருஷம். அதே மாதிரியே 100 வருஷம் சேர்ந்ததாக்கும் பிரம்ம ஆயுள் அப்படின்னு பார்த்தானாக்கா இப்ப சொன்னதினோடு
ഇൻറ്റു 100. അപ്പോ 3,11,40,000 கோடி வருஷமாக்கும் பிரம்மாவோட ஆயுள் அப்படிங்கறத பார்க்க முடியும். அப்படி பிரம்ம ஆயுள் அப்படிங்கிறது வார்த்தையாக்கும் மகாபிரளயம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது. அது வரைக்கும் டெய்லி பகல் உண்டாகிறது, ராத்திரி உண்டாகிறது, பகல் உண்டாகிறது, ராத்திரி உண்டாகிறது, அப்படி வர ராத்திரிகளை சொல்ற பேராக்கும் நைமித்திக பிரளயம். அதே மாதிரி பிரம்மாவோட 100 வயசு முடியர்த்த வர பிரளயமாக்கும் பிரம்ம பிரளயம், அப்படி இல்லைன்னா மகா பிரளயம். நம்மளோட കാൽക്കുലേറ്ററിൽ കാൽക്കുലേറ്റ് ചെയ്യறதுக்கு സാധിക്കാത്തത്രയ്ക്കും കോടാനുകോടി വർഷങ്ങളാക്കും ബ്രഹ്മാവോട് ഒരു വർഷവും ബ്രഹ്മാവോട് അതേ മാതിരിയെ ബ്രഹ്മ ആയുളും. ഇപ്പൊ ബ്രഹ്മാവോട് പകൽ ആരംഭിച്ചാനാ, ബ്രഹ്മ തൂങ്ങി മുഴിച്ച് ഒരു നാളത്തെ വർക്ക് ഇപ്പടി ആരംഭിക്ക തുടങ്ങിയിട്ട് അപ്പടിന്നാനാക്കാ ഓരോ മനുക്കളും 72 ചതുർയുഗ കാലമാക്കും പ്രപഞ്ച പരിപാലനത്തെ നടത്തുക. മനുക്കൾ ഓരോരുത്തരായിട്ട് ഓർഡർലി டியூட்டிக்கு ஏறுவா. முதல்ல ஃபர்ஸ்ட் மனு அப்படிங்கிறது சுவாயம்புவன். சுவாயம்புவ மனுவோடு மன்வந்தரம் அப்படிங்கிறது சுவாயம்புவ மன்வந்தரம். அடுத்தது சாரோஜிஷன் அப்படிங்கிற மன்வந்தரனாக்கும் வருது. அதுக்கடுத்தது உத்தமன் அப்படிங்கிற மனு வருவார். அதுக்கப்புறமா தாபசன் அப்படிங்கிற மனு வருவார். அதுக்கப்புறமா ரெய்வதன் அப்படிங்கிறவர் வருவார். அதுக்கப்புறமா சாக்ஷுஷன் வருவார். அதுக்கப்புறமா வைவஸ்வதன் வருவார். அது இப்ப நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கிறது வைவஸ்வதனோட மன்வந்தரமாக்கும். அதுக்கப்புறமா சூரிய சாவர்ணி வருவா. அதுக்கப்புறமா 6 சாவர்ணிகள் வேறையும் வருவா. அப்படி 14 மனுக்களாக்கும் டோட்டലായിട്ട്. ഓരോ ബ്രഹ്മാവോട് പകലിലെയും, അതായത് ബ്രഹ്മാവോട് പകലുക്കാക്കും കൽപ്പം ചൊല്ലறது, பிரம்மாவை தூங்குற அந்த ராத்திரிக்காக்கும் நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொல்றது. அப்போ பிரம்மாவோடு ஓரோ பகல்லையும் இதே மாதிரி ஓர்டர்லி மனுக்கள் வந்துட்டே இருப்பா. 14 மனுக்களோடு ஆட்சி முடியறத பிரம்மா தூங்கிடுவார். மறுபடியும் ஆரம்பிப்பா, முதல் மனுவிலேருந்து ஆரம்பிப்பா, 14 மனு வரத்த பிரம்மா தூங்குவார். இப்படி அப்படி பிரம்மாவோடு ஒரு பகல்ல 14 மனுக்கள் இருக்கா அப்படின்னும் ஒரு மன்வந்தரத்துல 72 சதுர்யுகங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு சதுர்யுக காலம் அப்படிங்கிறது 43,20,000 ஆக்கும் அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஒரு மன்வந்தர காலகட்டம் அப்படிங்கிறது 72 சதுர்யுகங்களாக்கும் அப்படிங்கறதையும் பார்த்தோம். அப்ப 43,20,000 വർഷങ്ങൾ அப்படிங்கறதாக்கும் ഒരു ചതുർയുഗം ഇൻടു 72 ചതുർയുഗങ്ങളാക്കും. അതായത് 43,20,000 ഇൻടു 72 31,10,40,000 വർഷങ്ങളാക്കും ഒരു மனுவோடு அந்த பரிபாலன காலகட்டம் அப்படிங்கிறது. அப்படி 14 மனுக்களோடு காலகட்டமாக்கும். ஒரு பிரம்மாவோடு கல்பத்துல பகல்ல இப்படி 14 மனுக்களாக்கும் ஆட்சி பண்றா அப்படிங்கறதையாக்கும் பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுவோடு ഭരണകാലം அப்படிங்கிறது 71.43 யுகங்கள் சேர்ந்ததாக்கும் அப்படின்னும் നമ്മളത് ഈസി ആയിട്ട് பார்க்கிறதுக்கு വേണ്ടിட்டு 72 அப்படினு சொல்லலாம், 71 ன்னு சொல்லலாம். அப்போ அப்படி 72 ஆயிட்டு നമ്മൾ எடுத்து നമ്മൾ இங்க பார்த்தோம். அப்படி ஆக்குமானா இதுவரைக்கும் ஒரு சதுர்யுகம் அப்படினா 43,20,000 அப்படின்னு பார்த்தோம். சுவாயம்புவ மனு 72 சதுர்யுகங்கள் ஆட்சி பண்ணி முடிச்சிட்டார். சாரோஜிஷ மனு 72 சதுர்யுகங்கள் ஆட்சி பண்ணி முடிச்சுட்டார். அப்படின்னா 43,20,000 ഇൻടു 72 ഇൻടു 2. ഇങ്ങ 2 വർഷத்துக்கு என்ன காரணம்? சுவாயம்புவ மனுவும் சாரோஜிஷ மனுவும் சேர்ந்து இப்ப 2. அடுத்தது உத்தம மனுவோடு காலகட்டம். அப்ப அங்க என்ன பண்ணணும்? 43,20,000 இன்டു ஒரு மனுவோடு காலகட்டமான 72 இன்டു 3 மனுக்களோடு காலம் முடிஞ்சிருத்ததுனால 3. அடுத்தது தாபச மனு. அப்போ 43,20,000 அப்படிங்கிறது ஒரு சதுர்யுக காலகட்டம் இன்டു 72 அப்படிங்கிறது ஒரு மனுவோடு அந்த காலகட்டம் இன்டു 4. കാരണം 4 மன்வந்தரம் முடிஞ்சிருத்து, அதனால 4. அதே மாதிரி
അടുത്തது அஞ்சாவது ரैவதனோட காலகட்டம். இப்போ 43,20,000 அப்படிங்கிறது ஒரு சதுரயுக காலகட்டம். 72 அப்படிங்கிறது ஒரு மனுவோட காலகட்டம் இன்டு 5. കാരണം 5 மனுக்களோட காலகட்டம் முடிஞ்சதுனால നമ്മൾ அங்க 5ன்னு போட்டோம். அதே மாதிரி சாட்சுஷன் அப்படிங்கிற மனு 6வது மனு அவரோட காலகட்டம் பார்க்கணும் அப்படின்னா 43,20,000 அப்படிங்கிற சதுரயுகம் இன்டு 72 அப்படிங்கிறது ஒரு மனுவோட காலகட்டம். அதே மாதிரி 6 மனுவோட காலகட்டம் முடிஞ்செடுத்து எப்படியாக்கும்போது 6 மனுவோட காலகட்டம் முடிஞ்சது ஸ்வயம்புவன் 1, சரோஜிஷன் 2, உத்தமன் 3, தாபசன் 4, ரैவதன் 5, சாட்சுஷன் 6. இப்படி 6 மனுக்களோட காலகட்டம் முடிஞ்சதுனால இப்படி നമ്മൾ அதை மல்டிப்ளை பண்ணினோம். அது முடிஞ்சு இப்போ வைவஸ்வதனோட காலகட்டமாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். 6 மன்வந்தரம் முடிஞ்சாச்சு. 7வது மன்வந்தரத்திலேயாக்கும் നമ്മൾ இருக்கோம். 7வது மன்வந்தரத்துல வைவஸ்வதனாக்கும் மனு கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சேர்ந்ததாக்கும் ஒரு சதுரயுகம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த சதுரயுகத்தோட காலகட்டம் அப்படிங்கிறது 43,20,000 மனுஷ வருஷங்களாக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்ப வைவஸ்வத மனுவோட காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சதுரயுகம் அப்படிங்கிறது 43,20,000 வருஷமாக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். 6 மன்வந்தரங்கள் முடிஞ்சாச்சு அப்படிங்கறத பார்த்தோம். மன்வந்தரங்கள் மனுக்களோடு 6 மன்வந்தரங்கள் முடிஞ்சது அப்படின்னா 6 மனுக்களோடு காலம் முடிஞ்சிடுத்து அப்படின்னு அர்த்தம். அப்ப 43,20,000 இன்டு 72 அப்படிங்கிறது ஒரு மனுவோட காலகட்டம் இன்டு 6 மனுக்களோட காலகட்டம் முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னவாக்கும் நமக்கு வர்றது 43,20,000 இன்டு 72. 43,20,000 அப்படிங்கிறது ஒரு சதுரயுகத்தோடு காலகட்டம் இன்டு 72 அப்படிங்கிறது ஒரு மனுவோடு காலகட்டம். அப்ப என்ன வருது 31,10,40,000 வருது. 43,20,000 இன்டு 72 போட்டானாக்கா 31,10,40,000 வருது. എന്നിട്ട് എത്ര മനുക്കളോട് കാലഘട്ടമാക്കി മുടിഞ്ഞു പോച്ച് 6 മനുക്കളോട് കാലഘട്ടമാക്കി മുടിഞ്ഞു പോച്ച്. അപ്പൊ ഇൻറ്റു 6 അപ്പൊ 182,62,40,000 வருஷங்கள் முடிஞ்செடுத்து அப்படிங்கறத பார்க்கிறோம். இப்ப நடக்கிறது 7வது மனுவோடு வைவஸ்வத மன்வந்தரமாக்குமே. வைவஸ்வத மன்வந்தரத்துல 28 மகாயுகங்கள் அதாவது சதுரயுகங்கள் முடிஞ்சாச்சு. 29வது மகாயுகத்திலேயாக்கும் நம்ம இருக்கோம். மொத்தம் 72 சதுரயுகமாக்கும் ஒரு மனுவோடு காலகட்டம் அப்படிங்கறத பார்த்தோம். அப்போ 72 சதுரயுகம் அப்படிங்கிற ஒரு மனுவோடு காலகட்டம் மைனஸ் முடிஞ்சு போன 28 சதுரயுகங்கள் பேலன்ஸ் 44 சதுரயுகங்கள் இனியும் வைவஸ்வத மனுவோடு காலகட்டத்துல இருக்கு. 29வது மகாயுகத்திலேயாக்கும் நம்ம இருப்போம். அதனால ஒரு மகாயுகம் அப்படிங்கிற சதுரயுகம் 43,20,000 வருஷம் இன்டு முடிஞ்சு போன 28 சதுரயுகம் 12,09,60,000 மொத்தம் 1000 சதுரயுகம் ஆக்கும் பிரம்மாவோட ஒரு பகல் அதானது ஒரு கல்பம் அப்படிங்கிறது. அப்ப 29ஆம் மகாயுகம் அப்படிங்கிற சதுரயுகத்துல கிருதயுகம் முடிஞ்சு, திரேதாயுகம் முடிஞ்சு, துவாபரயுகம் முடிஞ்சு, கலியுகத்திலேயாக்கும் நம்ம இருக்கோம். அதனால 43,20,000 அப்படிங்கிற சதுரயுகம் ஒரு சதுரயுகம் இன்டு முக்கால் பாகம். அப்போ முக்கால் எடுக்கிறதுக்கு காரணம் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் முடிஞ்சு முக்கால் பாகம் முடிஞ்சு அது நம்ம இருக்கோம் கலியுகத்துல. அதனாலேயாக்கும் அங்க முக்கால் அப்படின்னு எடுத்தது. அப்போ 43,20,000 இன்டு முக்கால் அப்படின்னு எடுத்தானாக்கா 19,44,000 கிடைக்கும். இங்க முக்கால் அப்படின்னு எடுக்கிறத 0.75 எடுக்கப்படாது, 0.45 அப்படின்னு எடுக்கணும். அப்போ இந்த கல்பம் ஆரம்பிச்சுட்டு வைவஸ்வத மனுவோடு கல்பம் ஆரம்பிச்சுட்டு எத்தனை வருஷங்கள் ஆச்சுன்னு தெரியறதுக்காக்கும் நம்ம இந்த கால்குலேஷன்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். 43,20,000 அப்படிங்கிறது ஒரு சதுரயுக காலகட்டமாக்கும்.
அதே மாதிரி 72 சதுரயுகங்களாக்கும் ஒரு மனுவோடு காலகட்டம். அதே மாதிரி 14 மனுக்களாக்கும் பிரம்மாவோடு ஒரு பகல்ல ஆட்சி பண்றா. அதனால 1000 சதுரயுகங்களாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு பகல், அதே மாதிரி 1000 சதுரயுகங்களாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. அப்ப இங்க ஒரு சதுரயுகம் அப்படிங்கிற 43,20,000 இன்டூ ஒரு மனுவோடு காலகட்டமாயிருக்கிற 72 மகா யுகம், 72 சதுரயுகம் இன்டூ முடிஞ்சு போன 6 மன்வந்தரங்கள் அப்படின்னு பார்த்தனா 186,62,40,40,000 அப்படின்னு கிடைக்கும். இது 6 மனுக்களோடு முடிஞ்சு போன காலகட்டமாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நடக்கிறது 7வது மன்வந்தரத்தோடு காலகட்டமாக்கும். 7வது மனுவான வைவஸ்வத மனுவோடு காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்துல 28 மகா யுகங்கள் முடிஞ்செடுத்து. அப்ப நம்ம இந்த 186,62,40,40,000 கூட முடிஞ்சு போன 28 மகாயுகங்களோட கால்குலேஷனையும் கூட்டணும். அப்போ 43,20,000 அப்படிங்கிறது ஒரு சதுரயுக காலகட்டம் இன்டூ 28 மகாயுகம், முடிஞ்சு போன 28 மகாயுகம் அப்படின்னு பார்த்தானாக்கா 12,09,60,000 வரும். அத இந்த 6 மனுக்களோடு மன்வந்தர காலகட்டம் முடிஞ்சதே அந்த டோட்டலோடு கூடி இதை கூட்டணும். அப்போ 186,62,40,40,000 பிளஸ் 12,09,60,000. இனி இந்த 29வது சதுரயுகத்துல கிருதயுகம் முடிஞ்சு, திரேதாயுகம் முடிஞ்சு, துவாபர யுகம் முடிஞ்சு, கலியுகத்திலேயும் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதனால ஒரு சதுரயுகம் அப்படிங்கிறது 43,20,000 இன்டூ 3/4 0.45 அப்படின்னு எடுக்கிறோம். அப்படி பார்த்தானாக்கா 19,44,000 அதையும் இதோடு கூடி சேர்க்கணும். இப்ப 3 விஷயங்களை இதோடு கூடி நம்ம ஆட் பண்ணினோம். 186,62,40,40,000 பிளஸ் 12,09,60,000 பிளஸ் 19,44,000 கூட்டினோம். இத கூட்டுறத நமக்கு 198,91,44,000 அப்படின்னு வரும். എന്നിട്ട് இதோடு கூடிட்டு இப்ப நடந்துட்டு இருக்கிற கலி வருஷத்தை கூட்டணும். கலி வருஷம் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம் 5124 அப்படின்னு கணக்கு பண்ணினோம். அதை இதோடு கூடி கூட்டுறத 191,49,124 വരും. അപ്പൊ ഇത് റൗണ്ട് അപ്പ് ആക്കിയിട്ട് എടുക്കരുത്. 199 കോടി വർഷം ഇതുവരയ്ക്കും മുടിഞ്ചാச்சு. 6 മന്വന്തരങ്ങളോട് കാലഘട്ടം മുടിஞ்சு 7வது மன்வந்தரத்திலேக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம். 7வது மன்வந்தரத்துல 28 மகாயுகங்கள் முடிஞ்சு 29வது மகாயுகம் அப்படி இல்லைன்னா சதுரயுகத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். அந்த 28 முடிஞ்சு 29வது சதுரயுகத்துல கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் முடிஞ்சு போன காலகட்டங்களையாக்கும் பாக்குறோம். 199 கோடி வருஷம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத. இப்ப 186,62,40,40,000 அப்படிங்கிறது 6 மனுக்களோடு காலகட்டமாக்கும் நம்ம பார்த்தோம். அதாவது பிரம்மாவோடு ஒரு பகலில 14 மனுக்களாக்கும் ஆட்சி பண்றா அப்படிங்கறத பார்த்தோம். அதுல 6 மனுக்களோடு காலம் அப்படிங்கறதையாக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப 7வது மனுவான வைவஸ்வத மனுவோடு காலகட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்ப 186,62,40,40,000 அப்படிங்கறதோடு கூட இப்ப நடக்கிற வைவஸ்வத மனுவோடு காலகட்டத்துல 28 சதுரயுகங்கள் முடிஞ்சு போச்சு. அப்படிங்கறதுனால 12,09,60,000 அதுல நம்ம ஆட் பண்ணினோம். அதுக்கப்புறமா கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் முடிஞ்சு போச்சு. அப்படிங்கறதுனால 19,44,000 அதுல கூட்டினோம். அதுக்கப்புறமா இதுவரைக்கும் உள்ள அந்த கலியுக வருஷத்தையும் அதுல கூட்டினோம். 5124 அப்படிங்கிற சங்கையை அதுல சேர்த்தினோம். BC 3102 கூடிட்டு இப்ப நடக்கிற 2022 வருஷத்தை கூட்டினாக்கா 5124 அப்படின்னு கிடைக்கும்.
5124 அப்படிங்கிற இப்ப நடக்கிற கலி வருஷத்திலேந்து அந்த கலியுகம் ஆரம்பிச்ச BC 3102 லெஸ் பண்ணினாக்கா 2022 அப்படிங்கிற இந்த வருஷம் கிடைக்கும். அப்படி 199 கோடி வருஷங்கள் முடிஞ்சு போச்சு. பிரம்மாவோடு ஒரு பகலில 14 மனுக்கள் ஆட்சி பண்றா. 7வது மனுவோடு காலகட்டத்திலேயாக்கும் நம்ம இருக்கோம். 7வது மனுவோடு காலகட்டத்துல இனியும் 44 சதுர்யுகங்கள் இருக்கு. 43,20,000 அப்படிங்கறதாக்கும் ஒரு சதுர்யுகம். அதே மாதிரி 44 சதுர்யுகங்கள் இனியும் இருக்கு. அப்படின்னு பார்த்தானாக்கா 19,80,000 வருஷங்கள் இனியும் இந்த வைவஸ்வத மனுவோடு காலகட்டத்துல இருக்கு. அதுக்கப்புறமாக்கும் சாவர்ணி மனுவோடு காலகட்டம் வரது. 72 சதுர்யுகமாக்கும் அவரோட ஆட்சியோட காலகட்டம் இருக்கும். அதானது 31,10,40,000 வருஷங்கள் அந்த மனு ஆட்சி பண்ணுவர். அந்த அளவுக்கு காலகட்டமாக்கும் சாவர்ணி மனு இந்த பூமியை ஆட்சி பண்ணுவர் அப்படின்னு அர்த்தம். பிரம்மாவோட ஆயுள் அப்படிங்கிறது 2 பரார்த்த காலமாக்கும். ஒரு பரார்த்தம் அப்படிங்கிறது 50 திவ்ய வருஷமாக்கும். பிரம்மாவோடு ஒரு பரார்த்தம் முடிஞ்சு 2வது பரார்த்தத்தோடு ஆரம்பத்துல 51வது வயசுலயாக்கும் நம்ம இருந்துட்டு இருக்கோம். வைவஸ்வத மன்வந்தரத்துல ஸ்வேத வராக கல்பத்துல 29ஆம் மகாயுகத்திலேயாக்கும் நம்ம இருக்கோம். நம்ம பார்த்தது பிரம்மாவோடு ஒரு பகல்ல இருக்கிற 6 மனுக்கள் முடிஞ்சு இப்ப இருக்கிற 7வது மனுவோடு காலகட்டமாக்கும் பார்த்தோம். 199 கோடி வருஷம் இப்ப முடிஞ்சு போயிடுத்து அப்படிங்கறத பார்த்தோம். இனியும் 19,80,000 வருஷங்கள் முடிஞ்சாலாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும் அப்படிங்கறதையும் பார்த்தோம். அதே மாதிரி பிரம்மாவுக்கு நிறைய நாள்கள் அப்படிங்கறது முடிஞ்சு வருஷங்களாகி மாறி வருஷங்கள் முடிஞ்சு மறுபடியும் 49 வருஷங்கள் இதே மாதிரியே முடியறதையாக்கும் பிரம்மா ஆயுள் தீரறது. இப்படி ஓரோ நாளைக்கும் பிரம்மா தூங்குறதாக்கும் நைமித்திக பிரளயம் அப்படிங்கிறது. இந்த நைமித்திக பிரளய காலத்துல சிரஞ்சீவிகளுக்கு மரணம் இல்லை அப்படிங்கறதுனாலயாக்கும் ஓரோ யுகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. மார்க்கண்டேய முனி அப்படிங்கிற சிரஞ்சீவி ஜெய்மினி மகர்ஷிக்கு சொல்ற கதை வழியா நம்ம 8வது மன்வந்தர அதிபனாயிட்டு வரப்போறவரோட கதைய இந்த தேவி மகாத்மியம் வழியா பாக்கிறோம். 8வது மன்வந்தரத்துல சாவர்ணி ஆராக்கும் அப்படிங்கறத பூர்வ ஜென்மத்துல அவர் ஆராயிருந்தார் அப்படிங்கறத 2வது மன்வந்தரத்துல சாரோஜிஷ மன்வந்தரத்திலேயாக்கும் கதை சொல்லப்படுறது அப்படிங்கறத 7வது மன்வந்தரத்துல தேவி மகாத்மிய பாராயணம் வழி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது மகாயுகம் அப்படிங்கறதாக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இப்படின்னு 4 யுகங்கள் சேர்ந்ததாக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். 43,20,000 வருஷங்களாக்கும் ஒரு சதுர்யுகம் அப்படிங்கறத பார்த்தோம். பிரம்மாவோட ஒரு பகலாக்கும் கல்பம் அப்படிங்கறத பார்த்தோம். அந்த ஒரு கல்பத்துல இந்த பிரபஞ்ச பரிபாலனம் நடத்துறதுக்கு 14 மனுக்கள் உண்டாவா அப்படிங்கறத பார்த்தோம். அவளோட அதிகார காலம் அப்படிங்கிறது 72 சதுர்யுகங்களாக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது 43,20,000. அப்போ 72 சதுர்யுகங்கள் அப்படின்னாக்கா 43,20,000 இன்டூ 72. சுவாயம் மனு 72 சதுர்யுகங்கள் ஆட்சி பண்ணினார். சாரோஜிஷ மனு 72 சதுர்யுகங்கள் ஆட்சி பண்ணினார். உத்தம மனு 72 சதுர்யுகங்கள் ஆட்சி பண்ணினார். தாபச மனு 72 சதுர்யுகங்கள் ஆட்சி பண்ணினார். ரைவத மனு 72 சதுர்யுகங்கள் ஆட்சி பண்ணினார். சாட்சுஷ மனு 72 சதுர்யுகங்கள் ஆட்சி பண்ணினார். இப்போ 7வது மனுவான வைவஸ்வதனோட மன்வந்தரத்திலேயாக்கும் நம்ம இருக்கோம். இந்த 7வது மன்வந்தரத்துல மொத்தம் 72 சதுர்யுகங்களில 28 சதுர்யுகங்கள் இப்ப முடிஞ்செடுத்து 29வது சதுர்யுகத்துல கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகங்கள் முடிஞ்சு கலியுகத்திலேயாக்கும் நம்ம இருக்கோம் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். இனியும் 44 சதுர்யுகம் வைவஸ்வத மனுவோடு ஆட்சியில இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கிற ஆட்சியாக்கும் சாவர்ணி மனுவுக்கு இருக்கு. 72 மகா யுகங்களாக்கும் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். அதானது 43,20,000 இன்டு 72 போட்டானாக்கா 31,10,40,000 வருஷம் ஒரு மனு ஆட்சி பண்ணுவர்.
அடுத்தது 8வது மனுவாயிட்டு சாவர்ணி மனு. அதுக்கப்புறமா 7 மனுக்கள் அந்த சாவர்ணி வம்சத்துல இருக்கிறவா மனுக்களாயிட்டு வருவா. சூரிய சாவர்ணி ஆக்கும் 8வது மனு ஆயிட்டு வருவா அப்படிங்கறதையாக்கும் இந்த சூரிய சாவர்ணி அப்படின்னு இதுல எடுத்து சொன்னது. அதுக்கப்புறமா வரதெல்லாம் சாவர்ணி அப்படிங்கறத வம்சத்துல வரவாதான். அப்போ தட்ச சாவர்ணி, பிரம்ம சாவர்ணி, தர்ம சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தேவ சாவர்ணி, இந்திர சாவர்ணி இப்படின்னு 14 மனுக்களோட ஆட்சி முடிஞ்சாலாக்கும் பிரம்மாவோடு ஒரு பகல் முடியறது அப்படிங்கறதையும் பார்த்தோம். அப்படி ஒரு பகல் முடியறத காலராத்திரி அப்படிங்கிற நைமித்திக பிரளயம் உண்டாகும். அதுக்கப்புறமா 1000 சதுரயுக காலம் பிரம்மா தூங்குவார். அப்ப 432 கோடி வருஷம் பகலும் 432 கோடி வருஷம் ராத்திரியுமாக்கும் பிரம்மாவுக்கு. அப்படி 864 கோடி மனுஷ வருஷங்களாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது. அப்படி 360 நாள் வந்தானா பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். அப்படி 864 கோடி வருஷம் இன்டு 360, அதாவது 3,11,040 கோடி வருஷம் அதாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். அதே மாதிரி 100 வருஷமாக்கும் பிரம்மா ஆயுள் அப்படிங்கிறது. அப்ப 3,11,04,000 கோடி வருஷமாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு ஆயுள் அப்படிங்கிறது. பல பல புராணங்களிலும் நம்ம பார்க்கிறோம் நைமித்திக பிரளயம் அப்படின்னும், அதே மாதிரி மகா பிரளயமா இருக்கிற பிரம்ம பிரளயம் அப்படின்னும் எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி கல்பம் அப்படிங்கிறது பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிறதும், அதே மாதிரி நைமித்திக பிரளயம் அப்படிங்கிறது கல்பத்தோடு அதே அளவு காலையளவாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளோடு ஒரு நாள் அப்படிங்கிறது 12 மணி நேரம் பகலும் 12 மணி நேரம் ராத்திரியும் சேர்ந்ததாக்குமே 24 மணிக்கூர். அதே மாதிரியே பிரம்மாவோடு ஒரு பகலை மட்டுமே നമ്മൾ இங்க எடுத்து பார்க்க வைக்குமே செஞ்சோம்.